சார், இப்போ வந்து பொழுதுபோக்காக வந்து செல்லு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அது டைவர்ட் ஆகி படிப்பை வந்து சில டூல்ஸ் மூலயமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அந்த மாணவர்கள் அதில் வந்து அதை பயன்படுத்திக்க முடியும்? மாணவர்களை சார், இப்போ பையனாவே எல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறான். அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து நிறைய தகவல்களை எப்படி சொல்லணும்னா, நீ வந்து ஆன்லைன் டூலை எடுத்து நீ அதிலிருந்து நீ கவனத்தை பெறலாம் அப்படின்னு முதல்ல சொல்லணும். ஆன்லைன் டூல், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் லேர்னிங் சென்டர்ஸ்னு இருக்குது. உதாரணமாக ஸ்வயம் போர்ட்டல், கோர்சேரா, இதில் வந்து மாணவனை ஒரு கோர்ஸ் நீ படின்னு நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விடலாம். ஏன்னா பையனுக்கு வந்து தொடர்ந்து அந்த இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான்ல. அதனால என்ன பண்ணலாம்னா, எந்த நிலையிலையும் ஒரு மாணவனை நாம் வந்து என்ன பண்ணலாம்னா அவனை வந்து டைவர்ட் பண்ணி வைக்கணும். எப்படின்னாக்க, இந்த கோர்சேராவில் அல்லது ஆன்லைன் டூலில் அல்லது ஸ்வயம் போர்ட்டலில் நீ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது உனக்கு தானாகவே உனக்கு வந்து வருங்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த ChatGPT, அதே மாதிரி மற்ற ஏஐ டூல் பெர்ப்ளெக்சிட்டி, மற்ற பிற டூலில் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த கவனம் சிதறுது, இந்த கவனம் சிதறதுக்கு என்ன மாதிரி செய்யலாம், அது எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம், அப்போ செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் ஸ்டடியை எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு அவனுக்கு வந்து வரிசையாக அவனுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை தினமும் அவன்கிட்ட சொல்லி அவனை வந்து படிக்க வைக்கிறது. மடைமாற்றுறதுன்னா இங்கே வந்து அவனுக்கு வந்து அதே செல்ஃபோனை தான் பயன்படுத்துகிறான். அந்த செல்ஃபோன் பயன்படுத்தும் போது அந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிற நேரத்தை குறைச்சி இது மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்க வைக்க நம்ம தூண்டினோம்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எந்த ஒரு அமைப்புகளோ அல்லது ஒரு அரசோ அல்லது எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கோர்ஸை படிக்கிறதுக்கு யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய பாட நேரம், பள்ளி நேரம், மற்ற அனைத்து நேரம் போக மீதி நேரத்தில் தான் அவன் படிக்க போகிறான். அப்படிங்கிறப்ப இது ஆன்லைன் கோர்ஸை அவன் வந்து படித்து அதன் மூலமாக அவன் வந்து டைவர்ட் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸு, கவனத்தை கூட்டுற மாதிரி. ஏன்னா கவனம் வந்து எப்போ கிடைக்கும்னாக்க அவனுக்கு வந்து அந்த எக்ஸசைஸை கொடுத்துட்டே இருக்கணும். ரீடிங் ஹேபிட்டு, இந்த ரீடிங் ஹேபிட்டை வளர்க்கணும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஜெமினாய்ங்கிற ஏஐ டூல் இருக்குது. அந்த ஏஐ டூலை பயன்படுத்தி அது உள்ளுக்குள்ளே சொல்லக்கூடிய கமாண்ட்ஸை சொல்லி அந்த கமாண்டில் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அந்த ரெஸ்பான்ஸை அவனுக்கு வந்து பழக்கப்படுத்திட்டோம்னா நிச்சயமாக அந்த மாணவன் என்ன பண்ணுவானாக்க தொடர்ந்து நமக்கு அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாணவன் வந்து ஒரு மாதிரி பயன்படுத்திட்டே இருக்கான், ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது மாறி தனக்கு வந்து ஒரு இந்த ஏஐ டூல் தெரியும், இந்த ஆன்லைன் கோர்ஸ் நான் வந்து தெரியும், இந்த ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன், இதை வந்து எனக்கு வந்து இதாக கிடைக்குது. இந்த ஆன்லைன் டூலில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுனா உடனே அவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். எப்பொழுதுமே ஒரு இது முடிக்கிறப்ப ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறப்ப நமக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா பெரிய ஆனந்தமாக இருக்கும், பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நான் கூட எம்ஏ இங்கிலீஷ் 2 வருஷம் படித்தேன், 2 செமஸ்டர் முடித்தேன். 3ஆவது செமஸ்டர் எழுதுறதுக்குள்ள இப்போ வேறு வேலை வந்துருச்சு, அதனால் எழுதலை. அதனால் டிசம்பர் மாதம் 2ஐயும் சேர்த்து எழுதலான்னு இருக்கேன். அப்படிங்கிறப்போ அதில் ஒரு சர்டிஃபிகேட் வருது பாருங்கள். அந்த செமஸ்டர் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் வந்தோன்னா அந்த மார்க்கை பார்க்கும்போது நமக்கே என்னமோ புதுசாக இப்போ தான் நான் வந்து பிஎஸ்சி படித்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மாணவனுக்கு வந்து ஒரு உணர்வு வரும். அதனால அவனை வந்து தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர்லேயோ அல்லது இந்த செல்ஃபோன்லேயோ மூழ்கிற பசங்களை இது மாதிரியான ஆன்லைன் கோர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஆன்லைன் கோர்ஸை ஸ்வயம் மூலயமாகவோ அல்லது கோர்சேரா மூலயமாகவோ நீ வந்து எடுத்து படி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா என்கிட்ட கேள், நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னார்னா நிச்சயமாக அந்த மாணவனை நாம் வந்து நல்வழிப்படுத்த முடியும். நல்வழிப்படுத்தும் போது நிச்சயமாக அவனுக்கு வந்து ஒரு திருப்தி, ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் கிடைச்சதாக அர்த்தமாக கிடைக்கும். அதனால அதை வைத்துக்கொண்டு அவன் சிறப்பாக வர முடியும். டாப் மோஸ்ட்ல உள்ள காலேஜில் போட்டி போடுற அளவுக்கு கம்ப்யூட்டரில் அரசு பள்ளி மாணவர்கள் எந்தெந்த கோர்ஸஸ் அதை செல்லுலேயே படிக்கலாம்? எந்தெந்த கோர்ஸ்னால் நம்ம வந்து ஏஐ டூலு, கேட்ஜெட்ஸ் யூஸிங், அதே மாதிரி நமக்கு வந்து கோர்சேரா, அதே போல் இன்னும் பிற கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஏஐ, ஜெமினாய், இதுதான் நம்ம கோர்ஸாகவே கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பள்ளி அளவில் பார்த்தீங்கன்னாக்கா கோர்சேரா, ஏஐ, அதே போல் ஸ்வயம், இதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மே பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஐசிடி ட்ரைனிங்லேயே நமக்கு ஆசிரியருக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு நாம் வந்து எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக வரும். அதை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம்.
நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டூல் எல்லாம் வந்து பயன்படுத்தி மாணவர் வந்து டெவலப் ஆகிற பட்சத்தில் சில சாஃப்ட்வேர் வந்து வாங்க முடியாமல் தவிக்கிற மாணவர்களுக்கு சில தொண்டு நிறுவனம்லாம் ஹெல்ப் பண்ணுமா சார்? ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு. எதெல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேருக்குள்ள அவன் போகணும். ஒரு சில சாஃப்ட்வேருக்கு வந்து பைரசி இருக்கும். அந்த பைரசினால அவன் வந்து உள்ள போக முடியாது. அப்பேற்பட்ட சமயத்துல அவன் வந்து அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுத்து தான் அவன் வந்து படிக்கணும். அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேருக்குள்ள போயிட்டோம்னா நன்றாக இருக்கும். இப்போ உதாரணமாக டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து தமிழ்ல டைப் பண்ணலாம். இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்ல டைப் பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி தமிழ்ல டைப் பண்ணும்போது என்னமே பண்ண முடியாது. அப்ப தமிழ்ல டைப் பண்ணோம்னா அவனுக்கு வந்து என்ன இருக்குனாக்கா, இப்போ நமக்கு வந்து இது இருக்கு, நமக்கு என்ன இருக்குனாக்கா என்ஹெச்எம் ரைட்டர் இருக்கு. அந்த என்ஹெச்எம் ரைட்டர் மூலமா போய் நம்ம வந்து தமிழ்ல டைப் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஃபாண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி வள்ளுவம் ஃபாண்ட்டு, அதே மாதிரி டிஎஸ்யூ அப்படிங்கிற ஃபாண்ட்டு, அதே மாதிரி நமக்கு வந்து வானவில் ஃபாண்ட்டு, அதே மாதிரி நிறைய ஃபாண்ட் வந்துருச்சு. இந்த ஃபாண்ட்டை பயன்படுத்தி அவன் வந்து தமிழ்லே டைப் பண்ணுறதுக்கான ஏற்பாடை நம்ம செஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் தமிழில் வருது. இப்போ செல்லுலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தமிழில் படிக்கிறோம். தமிழ் டெக்ஸ்ட்டுன்னு வருது. அதை வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க செல்லே நம்ம வந்து தமிழ்லே டைப் பண்ணலாம். இப்போ தமிழ்லையும் டைப் பண்ணி இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணி அவன் வந்து அந்த செய்தியை கொண்டு வரும்போது நிச்சயமாக அவனை கொண்டு வர முடியும். அதனால் தெளிவாக கற்கக்கூடிய இடம் அவனுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால நிச்சயமாக அவன் கொண்டு போக முடியும். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் மெத்தடு சார் இருக்கு? கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஏஐ கோர்ஸு, ஆன்லைன் டூலு, டிஎன் ஸ்மார்க்னே ஒரு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே மாணவர்கள் படிக்கிறாங்க. 6லேருந்து உள்ள மாணவர்கள் 9 வரைக்கும் உள்ள மாணவர்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லி வைஸாக அதுக்கு வந்து லெசன் பிளான் எழுதுறாங்க, அது கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கான டெஸ்ட்டும் எழுதுறாங்க, அதுக்கான அசஸ்மெண்ட்டும் இருக்குது. இதெல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு குரூப் ரெடி பண்ணி அந்த குரூப் வழியாகவே அவங்க மானிட்டர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால டிஎன் ஸ்மார்க்ங்கிறது ஒரு சிலபஸ் ஃப்ரேமிங்காக நம்மளுடைய மாநில அரசு என்ன பண்ணியிருக்குனாக்கா எல்லா பள்ளிக்கூடங்களும் மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ள 6 to 9 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ் உள்ளே அவன் வந்து படிக்கிறான். அதில் எல்லா டூலையும் சொல்லி கொடுத்துட்றோம். நம்ம முதல்ல தான் நம்ம அந்த ஏஏ டூலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பள்ளி அளவுலேயே ஏஏ டூலாம் வந்துருச்சு. அந்த டூலை வச்சு நான் வந்து பண்ணலாம். இந்த கேன்வாவை பயன்படுத்துறதுக்கு மிக அதிகமாக பள்ளி அளவிலே வாய்ப்பு கொடுக்கப்படுது.